உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்றார். ஒரு மனுஷனை உன்னை போன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ என்னை கூட பல முறை ஆண்டு கூப்பிட்டாரு, அழைச்சார். அப்ப நான் வரவே முடியல. ஆனா ஆண்டு கிட்ட வரேன்னு சொல்லுவேன், மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவேன், எப்படி என் குடும்பம் என்ன பண்றது, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, என் குடும்பத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. 1997 ஆண்டு என்னை அழைக்கும் போது ஒண்ணுமே இல்லை, என் குடும்பம் எல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டு சொன்னார். அப்ப 3 முறை நான் துப்பாக்கிக்கு பலியாக வேண்டிய நான் சிறு சிறு காயத்தோடு கூட நான் தப்பிச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இப்ப என்னை பின்பற்றி வா, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நீ அறியாதிருக்கிற ஜனங்கள் இடத்துல நான் உன்னை கொண்டு போவேன்னாரு. எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல என்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். அன்னைக்கே சொன்னார் அந்த வார்த்தையை. ஆமென், அல்லேலூயா. அவ கொண்டு போன்னு சொன்னார். நீ உன்னையும் உன் குடும்பத்தை பத்தி யோசிக்காத, இஸ்ரேல் மக்களை வனாந்தத்துல எப்படி நான் உன்னை போஷித்தேன் அப்படி நான் உன்னை போஷிப்பேன். அன்னைக்கு சொன்னாரு பாருங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் ஒரு நாளும் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லையான்னு ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணவே இல்லை. இந்த ஆண்டுடைய சமூகத்துல நான் சொல்றேன். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை வனாந்தத்துல எப்படி நான் அழைச்சு நான் போஷித்தேன் அப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் போஷிப்பேன். எந்த மனுஷங்கிட்டையும் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு நான் போய் நின்றதே கிடையாது. ஆண்டுக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. அழைச்சவர் மாறாதவர். ஆமேன்னு சொல்லுங்க. சில போராட்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரம் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.